Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ பார்க்க போறோம். நம்ம நேத்து சொல்லியிருந்தோம், இன்னைக்கு ஒருத்தர் ஒரு பெரிய நடிகர், பழைய நடிகர், நல்ல உயரமான திலகாத்திரமான ஒரு நடிகர் ஸ்டேஜுக்குள்ள ஏறி அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்னு. அந்த வீடியோவை தான் ரியாக்ட் பண்ண போறோம்னு சொல்லும்போது ஒருத்தர் அங்கிருந்து நிறுத்துங்க ஓடி வர்றான். என்னடான்னு கேட்டா சொல்றான், இல்ல சத்யராசா அல்றத நானும் பார்க்கணும், சத்யராசா அல்றத நானும் பார்க்கணும்ட்டு வம்படியா கேட்டு வந்து நானும் ரவுடிதான் ஏறி உட்காந்துருக்கேன். ஒரு பெரிய மனுஷன் அழுதுகிட்டு இருக்காரு, அதை பார்க்கணும்னு வந்திருக்கேன். சொல்ற சத்யராசு அல்றத நான் பார்க்கணும் சார். சரி, என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம். ஸோ ஒப்பாரி வைத்த சத்யராஜ் கிரையிங் ட்ரோல். ஆக்சுவலி நான் அம்மா எல்லாம் 2004 அவரை நேரில் போய் பார்த்துருக்கோமுங்க. இப்போ எனக்கு அவர் அழுறத பார்க்கும்போது எனக்கு அவரை நேரில் பார்த்து பேசினதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து ஒரு மாதிரி அன்ஈஸி ஆகும். அவரை எல்லாம் நேரில் பார்த்தோம்னாங்க. இன்னைக்கு பாருங்க இப்போ என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. இந்த கொளத்தூர்ல வந்து ஸ்டாலின் ஐயா தோத்து போனார்ல, அப்போ அதே கொளத்தூர்ல போய் ஒரு மீட்டிங் போட்டு அங்க வந்து கேள்வி கேட்கிறாரு. நீங்கள் செய்தது நியாயமா, மக்கள் நீங்கள் செய்தது நியாயமா சொல்லுங்கள் அப்படின்னு அழுதுட்டு இருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத ஃபுல்லா நம்ம பார்க்க போயிடும். வாங்க. நியாயமா, நீங்கள் செய்தது நியாயமா, நீங்கள் செய்தது நியாயமா. நீ கவலைப்படுகிறோம், நாங்க உன் கூட இல்ல. முயற்சி தோல்வி. இப்ப சொல்றேன் தம்பி, நான் திமுக தான். என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர், ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. ஆனா இன்னைக்கு தாங்க வீடியோக்கும் சேனலோட பேருக்கும் பக்காவா பொருத்தமா இருக்கு. சிபிராஜ் சார் என்ன கேட்பாரோ அதையே இந்த சேனலுக்கு பேரா வச்சிருப்பாங்க. லூசா பாணி இதுக்கு சிபிராஜ் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. இவர் இப்படி அழுது புலம்புனதுக்கு சிபிராஜ் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. விஜயை போட்டு அண்ணா இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு போட்டு வச்சிருக்காரு. என்னங்க வெறித்தனமான ஃபேனா இருப்பீங்க போல இருக்க. அழாதீங்க சார். ஐயே இந்த அங்கிள் அழுறாரு. ராஜே அழகா கண்ணீரெல்லாம் வருது. மனசுகளாயா நீங்க நியாயமா, நீங்கள் செய்தது நியாயமா சொல்லு. நீங்களே சொல்லு. குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சிருக்கு. கொஞ்சம் என்னால ரொம்ப கிண்டலான மக்கள் பிடிச்சாங்க. கஷ்டமா இருக்கு. என்ன உனக்கு அழுது நினைச்சிட்டியா? ஆசக்கணக்கு அழுவேன். அம்புட்டு அழுகையும் அடக்கி வச்சுட்டு பாருக்கேன். மரியாதையா போய் அங்க போய் ஒளிப்போ. சினிமால பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கலாம். இதில் இப்படி அழுற ஒரு ஃபுட்டேஜ் கட்டச்சா போதும்னு நிறையா பேர் எப்படி மீம் போடுறாங்க அப்படின்னா, இவர் வந்து விஜய் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நக்கல் பண்ணி பேசியிருப்பார்ல, விஜய் நீங்கள் சினிமாவிலே இருங்க, இங்கே சூப்பர் தலைவர் இருக்கார், அவரை வச்சு நாங்கள் நாட்டை வழி நடத்திக்கிறோம் அப்படின்னு பேசும்போது விக்கு போட்டிருந்தாரு. அப்போ விக்கோட பேசிட்டு இப்போ விக்கு இல்லாமல் வந்து அழுதுகிட்டு இருக்கிற அந்த 2 ஃபுட்டேஜும் எடுத்து போட்டு மாறி இது பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு போட்டு கலாச்சி தள்ளுறாங்க. எடுத்துக்க முடியல. இப்போ இந்த தருணத்துல இந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவக்கூடாது. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். எபிசோட் 8 தெரிஞ்சா புத்தி வரணும். பட்டு தெரிஞ்சுங்க, அப்பதான் புத்தி வரும். ஐயா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி பட்டதுக்கு தான் இந்த ரிசல்ட்டுங்கிறாங்க. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க, இனிமே தான் பட்டு திருந்துங்கன்றீங்க. ஆல்ரெடி பட்டு திருந்தினதின் விளைவு தான் இந்த ரிசல்ட் அப்படின்னு பரவலா பேசிக்கிறாங்க சார். நீங்க எல்லாம் சொன்னா பழிக்கவே பழிக்காது. நான் ரொம்ப நல்லா இருப்பேன். வரட்டா சாமியே கும்பிடுறதுல சாவம். இப்பேற்பட்ட தலைவரை தோக்கடிச்சிருக்கோம். என்னங்க ஒரு முதல்வர் பேசுற பேச்சாங்க இது. வாயில நல்லா வருது, எனக்கு கூட தான் நல்லா வரும். நல்லா வரும். பாந்தி வருதா? இல்ல முதல்வர் இதுதான் பேசணும். இன்ஸ்டாகிராம்ல என்னமோ அந்த பாரியர்ஸ் வெங்காயம்
எங்க அவரை வளைச்சு அடைச்சா அவர் என்ன இன்னொன்னு ஒரு முதல்வர் பேசுற பேச்சாங்க வாயில நல்லா வருங்கிறாரு. மற்றவங்களை பார்த்து கேட்கலாம், ஒரு முதல்வரை பார்த்து பேசுற பேச்சாங்க நீங்க எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு. முதல்வர் ஆயிட்டா வேலையை பாருங்கன்னு விட்டுக்கிட்டு இருக்கலாம் இல்ல, போட்டு குத்திக்கிட்டே இருந்தா அதைத்தான் பேசுவாங்க. அதோட நீங்க எல்லாம் இருக்கிற இடத்துல சும்மா அம்மாஞ்சி மாதிரி உட்காந்துருந்தா வேலை நடக்காது சார். உங்க கட்சியில தானே ஒருத்தர் அல்ல அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆகி ஜெயிலுக்கு போனாரு. அப்பயெல்லாம் எங்க சார் போயிருந்தீங்க? ஸோ முதல்வர் மட்டும் நல்லா இருக்கணும், கீழே இருக்கிறவங்க எல்லாம் என்ன வேணாலும் பேசலாம். வாயில நல்லா வருதுன்னு சொன்னாரு. அவர் என்னெல்லாம் பேசினாரு ஸ்டேஜ்லங்கிறத நீங்க அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அவர் என்னெல்லாம் பேசினாரு. அவரும் உங்க இதுல இருக்கிறவர் தானே. அப்ப சொல்லியிருக்கலாம்ல, ஏய் டீசெண்டா பேசியா, என்னையா பேசிக்கிட்டு இருக்க. அப்படி ஒரு தொண்டன் பேசுறான்னா தலைவனுக்கு தானே கெட்ட பேரு. அப்ப எல்லாம் ஒன்றும் பேசல, வாயில வந்துரும்னு சொன்னதுக்கு இதெல்லாம் ஒரு பேச்சா? என்ன பேச்சு, ஒரு முதல்வர் பேசுற பேச்சா? நீங்க எல்லாம் நல்ல வேலை சீமான் அண்ணன் முதல்வர் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பீங்க? காதை கலட்டி வீட்டுல தான் வச்சுட்டு வந்துருக்கீங்க. எப்படி யாரு உங்க சார்பா இருக்கிறவங்களை தவிர யாரு வந்திருந்தாலும் இது மாதிரி தான் நோண்டி இருப்பீங்க. தளபதி நார்மலா பேசிட்டாரு, சீமான் அண்ணன் என்ன பண்ணிருப்பாருன்னு யூகிக்க முடியல. அவங்க எல்லாம் திட்டுவாங்க, கவலையே பட மாட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. இங்க புடுங்கி வீங்ஸுக்கு ஒண்ணும் இல்லை, இங்கிருந்து புடுங்கி வீசிட்டு போயிடும். இங்க புடுங்கி வீங்ஸுக்கு ஒண்ணும் இல்லை. ஐயா உங்க வாயாலே உங்களை வழுக்க போகுதுன்னு சொல்ல வச்சுட்டானுங்க. தேவையான சொல்லுங்க, எனக்கு நிறைய கெட்ட வார்த்தை தெரியும். நான் ஒரு மரியாதை அதையெல்லாம் அமைக்க வச்சிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா இன்ஸ்டாகிராமில் லொட்டு ரோஸ்ல எல்லாம் திட்டுவீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா அது கொடுங்க, நான் நிறைய எடுத்து கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னு எங்க கிட்ட கேளுங்க. நீங்க எல்லாம் பழசு, எங்களுக்கு புதுசெல்லாம் நிறைய தெரியும். உங்களுக்கு ஏதாவது தட்டுப்பாடு வந்துருச்சு அப்படின்னா கேளுங்க, நாங்க சொல்லி தர்றோம். ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டுன்னு குனிதடா. நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வச்சுக்கோங்க, முதல்வர் தான் எங்களுக்கு, அவர் தான் முதல்வர். மன்னிக்கணும், இன்னைக்கு நான் தான் சிஎம், நீங்க ஒரு சாதாரணமான இல்ல அவர் சொல்லிட்டாருல்ல, இப்ப எங்களுக்கு அவர் தான் முதல்வர்னு. வச்சுக்கோங்க, கைலாசா மாதிரி ஏதாவது புயிலாசாவில் போய் வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம் சார். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல எங்களுக்கு அவர் தான் முதல்வர்னு, மற்றவங்களுக்கு ஏன் போய் திணிக்கிறீங்க? ஒரு குரூப் ஆஃப் மக்கள் எங்களுக்கு இவர் தான் முதல்வர்னு இவரை செலக்ட் பண்ணிட்டாங்கல்ல, நீங்க அவரை முதல்வராக வச்சுக்கிட்டு வாழுங்க, இவங்க முதல்வராக வச்சுக்கிட்டு வாழட்டுமே. எதுக்கு இப்போ எனக்கு அவர் தான் தலைவர், அப்போ உங்களுக்கு இவர் தான் தலைவராக இருக்கணும் அப்படின்னு ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? நீங்கள் மைக்கை போட்டுட்டு ஸ்டேஜில் ஏறி ஊர் மக்கள் எல்லாம் மாற்ற பார்க்குறீங்களே, சொந்த மகனே மாற்ற முடியல. வீட்லயே பிரச்சனை போல அதான் அழுதுகிட்டு இருக்கீங்களா? சரி சரி. இப்போ இந்த மேடைக்கு வரும்போது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வந்ததை விட ரொம்ப கெத்தா வந்திருக்கேன். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. ஆளுங்கட்சியா இருக்கும்போது வந்தா காக்கா பிடிக்க வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. காக்கான்னு அந்த ஐயோ, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஒரு காக்கா கழுவுக்கிற சொன்னார்ல, அந்த காக்கா இல்லைங்க. இப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது வரும்போது தான் தம்பி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தம்பி இனி அப்படித்தான் பேசி ஆகணும். புடத்தை வச்சிட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதடா, உனக்கே அடுக்காதடா. நான் எந்த கட்சியிலையும் மெம்பர் இல்லை, இருந்தாலும் தயக்கம் இருக்கும், என்னடா நம்ம ஆளுங்கட்சிக்கு போய் ஜாலரா அடிக்கிறோமோ அப்படின்ட்டு. நலத்திட்டங்களுக்கு பேரை மட்டும் மாத்தி ஸ்டிக்கரை மாத்திருங்க. நான் முதல்வன் திட்டமா வேற ஏதாச்சும் வச்சுக்கோங்க, விடியல் பயணமா வேற பேர் வச்சுக்கோங்க. நீ கேட்கறத பார்த்தா நீயே சில்லறைய வாங்கிட்டு நீயே ரூட்டை போட்டு கொடுப்ப போல இருக்கு. திராவிட கருத்தியலான சமூக நீதிக்கு நேர் மாறான ஒரு கருத்தியல் RSS பிஜேபியினுடைய சனாதனம். உங்களுக்கு இது பிடிக்கலையா, அங்க ஓட்டு போட்டுருங்க. மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆட்சி கொண்டு வந்து அவங்களை முதல்வராக்குங்க. அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க சார். இங்க என்ன பண்ணணுங்கிறத அவங்க பாத்துக்குவாங்க, அவங்க பண்ணிட்டாங்க. சரியா? இப்ப நாங்க வந்து சொல்லலாமா, நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க? வயசான காலத்துல போய் பேரனோட விளையாடுங்க, எதுக்கு ஸ்டேஜ்ல தடிக்க விழுந்துட போறீங்க? இருட்டுல எதுக்கு கூலிங் கிளாஸ்? அப்படிலாம் நாங்க கேட்டா கோவம் வரும்ல. இது உங்க அப்பா வீட்டு காசா? நான் வாங்குவேன், நான் போடுவேன், நான் இருப்பேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சண்டைக்கு வருவீங்கல்ல. நாங்க கேட்டோமா, எதுக்கு சார் இந்த வயசுல உங்களுக்கு முடியல மண்டையிலன்னு சொல்லுவீங்கல்ல. அது ஏன் இஷ்ட குண்டிகள் தம்பின்னு. அதே மாதிரி இது அவங்க இஷ்ட குண்டிகள். இவங்க இது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுல நீங்க கிளாஸ் எடுக்காதீங்க. சரியா?
ஆட்சியில் இருப்பவர்கள் மேல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, விமர்சனம் இருக்கும், குறைகள் தெரியும். ஆனா அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம்னு நம்ம யோசிக்க வேண்டாமா? எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. இங்க சட்டசபையில ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கு பாருங்க நம்ம தம்பி உதயநிதி ஸ்டாலின். ஐயோ, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கோமாளி அரண்மனைக்கு போறதாலேயே அவன் அரசன் ஆயிட மாட்டான், அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அநேகமாக கலைஞர் அவர்களுடைய 104வது பிறந்த நாளுக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. சோ இந்த சூரியன் மீண்டும் உதயமாகும். ஏன்னா அது அஸ்தமிக்கவே இல்லை, அதுதான் இயற்கை. என்னடா இது, கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், அதுக்குள்ள பாட கட்டிட்டீங்களே. அதெல்லாம் கிடையாது, நீ செத்து போயிட்ட. ஒரு நாள் அழுவலாம், 2 நாள் அழுவலாம், ரொம்ப கஷ்டமா இருந்தா ஒரு 4 நாள் ஒரே லென்த்தா அழுது முடிச்சிடலாம். ஆனா 32 நாள் ஆச்சு அழுதுகிட்டே இருக்கிறீங்க. ஏய், நான் கேட்ட செய்தி தயவு செய்து பொய்யிரு மூட்டி அதாவது சொல்லுங்க ப்ளீஸ். அதாவது ஸ்ரீரங்கம்ல பூத் நம்பர் 91ல மொத்தமாவே திமுகவுக்கு 5 ஓட்டு தான் ஊந்துதான். அது இல்ல மேட்ரு. அந்த பூத்துல திமுகவுக்காக வேலை பார்த்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் மட்டுமே 14 பேரா. 9 பேரு அதுல 9 பேர் வந்து உள்ள வேலை பார்த்து ஓட்டு சேகரிச்சு ஆட்களை கூப்பிட்டு வர வேண்டியவங்களே ஓட்டு போடலையா. எல்லாம் ஆளுங்க கூட்டு வந்துடுறேன், எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான் இந்த பூத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே போயிட்டு ஓட்டை மாத்திருக்கான். புதுசா இருக்கே நியூஸ். ஊரா போய் ஓட்டு கேட்டோம், தெருவா ஓட்டு கேட்டோம். எதுக்கு இவ்வளவு காரி துப்புறதுக்கா? நம்ம தலைவர் தமிழ்நாடு முழுக்க போய் ஓட்டு கேட்டாரு. ஆனா எங்க தெரியும் மிஸ் பண்ணிட்டோம், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்துக்கிட்ட ஓட்டு கேட்க மறந்துட்டோம். திமுக நாசமா போனதுக்கு காரணம் திமுக காரன் தான். ஒரு கேடு கட்ட சோஃபா மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அவங்க அப்பா இருக்கும்போது கேடு கட்ட ஆச்சு இல்லையா? மக்களே கேள்வி கேட்கிறாங்க, அப்புறம் என்ன பண்றது? இவர் வந்துக்கிறாரு கேடு கட்ட ஆச்சுன்றாரு. அவங்க ஜெயிக்கும் போது இருந்தாங்க, அப்பா தானே ஆண்டுறாரு. அதுல நடக்கிறதா இதுல நடக்குது, அதுலயே நடக்குது. வந்து 20 நாள்லயாவ கேடு கட்ட ஆச்சு எப்படி சொல்லணும்? அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுடான்றா, இப்ப கேடு கட்ட ஆச்சு. அவருக்கு ஆப்போசிட்டா வந்ததுனால அவர் கேடு கட்ட ஆச்சு. அவர் நடத்தி இருந்துட்டீங்கன்னா 32 இல்ல, அதான் 32 நாள்லயே டிசைட் பண்றாங்க கேடு கட்டாச்சு. பதிய வைக்கிறாங்களா அவங்க? ஏங்க 32 நாள்லயே உங்க கண்டுபிடிச்ச நீங்க மைக்கில் அங்க பேசிட்டு இருக்கீங்க. 10-15 வருஷமா கண்டுபிடிச்சவங்க ஒரு ரோட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அது அதுக்கு மேல கேடு கட்ட ஆச்சு. கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷம் தான் ஆகுது. உங்க வேட்பாளர் பேர் உங்களுக்கு தெரியுமா? நல்லா வந்துருமா? ஏமாந்து கொடுத்துட்டாங்க, என்ன தெரியுமா? ஏமாந்து கொடுத்துட்டாங்க, அவ்வளவு ஆகாது உனக்கு. பாரு, ஹீட் ஓவரா இருக்கு. இது அவனுக்கு நல்லதா இல்லையோ உனக்கு நல்லது இல்ல. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கரெக்டா சுதாரணமா இருந்திருக்கலாம். இதெல்லாம் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது. அப்ப தெரியல, மண்டையில ஏறல. இப்பயாச்சும் ஏறி இருக்கான்னு பார்த்தா இல்ல. நீங்களும் சத்யராஜ் எல்லாம் புலம்புறத பார்த்தா இப்பயுமே மண்டையில ஏறல. உட்காந்து அழுறத விட்டுப்புட்டு நமக்கு என்ன நடந்துச்சு, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு ரியலைஸ் பண்ணிட்டு அப்புறம் ஏதாவது ஒரு புது டெக்டிக்ஸோட வாங்க. சும்மா அழுது 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 என்ன சார் நீங்கள்? இதில் இவர் தான் ஏதோ வாயை விட்டுருக்காரு போல இருக்கு. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது. உங்களுக்கு என்ன தெரியும்? என்னது, நீங்கள் வந்து சிஎம் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? கலைஞர் வந்து இத்தனை வருஷம் இதுக்காக ஜெயிலுக்கு போய் மக்களுக்காக ஜெயிலுக்கு போய் வந்திருக்காரு, சிஎம் ஆனாரு. ஸ்டாலின் வந்து இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, ஜெயிலுக்கு போனாரு, வந்து சிஎம் ஆனாரு. நீங்க ஒன்றும் புடுங்கல. அப்ப பேசாம இருங்க. ஏங்க அப்படின்னா சட்டத்தை பிளாக் அண்ட் ஒயிட்ல எழுதி கொண்டு வாங்க. சிஎம் கேண்டிடேட்டாக நிக்கணும்னா குறைஞ்சது ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அப்படி எதுவும் இல்ல. அப்படி ரூல்ஸே இல்ல. நீங்க போங்க, மக்களுக்காக போனீங்கன்னா நல்லது, அதுக்காக சிஎம் ஆனீங்கன்னா நல்லது. ஜெயிலுக்கே போகல, நீங்க அப்படி சிஎம் ஆனீங்க அப்படின்னு கேட்டா, ஜெயிலுக்கே போகாம நீங்க எப்படி துணை சிஎம் ஆனீங்க? ஜெயிலுக்கே போகாம நீங்க துணை சிஎம் ஆகும்போது இவர் போகாம இவரும் ஆயிட்டு போடல.
அவரை கொஞ்சம் ஆளை விட்டு தானே பார்க்கணும். இப்ப எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி இவர் ஒண்ணு சொன்னாருல்ல, கவர்ச்சி காட்டி அவர் ஜெயிச்சுட்டாருன்னு. அப்ப அதுக்கு வாயில வருது நல்லா அப்படின்னு அவர் சொன்னாருல்ல, அதுக்கு சீமான் அண்ணன் சேர்ந்துக்கிட்டாரு. கவர்ச்சி காட்டி தான் நீங்க ஜெயிச்சிங்க. நீங்க சினிமாவில் 69 படம் நடிச்சீங்க, அதுல 1வது நல்ல படம் இருக்கா? ரஜினி எடுத்துக்கிட்டா அவர் 50 நல்ல படம் சொல்லலாம், கமலை எடுத்துக்கிட்டா 100 நல்ல படம் சொல்லலாம், எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டா 200 நல்ல படங்கள் சொல்லலாம். உங்ககிட்ட என்ன சார் இருக்கு? சினிமா இதை கவர்ச்சியை காட்டி தான் நீங்க ஜெயிச்சீங்க. இப்ப என்ன ஏதோ ஜெயிச்சு சரி, கவர்ச்சியை காட்டி ஜெயிச்சாச்சு, அந்த திறமை கூட இல்ல. சீமான் அண்ணனுக்கே நான் எதிர்த்து பேசுவேன்னு கனவு சொப்பனத்திலும் கண்டதில்லை சாரு. அவ்வளவுதான். இது உதயநிதியெல்லாம் வச்சுக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது வந்து தான். நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அல்ல கட்டி அலைஞ்சிருக்கா மாப்ள. அல்ல கட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன். நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோவணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கே. சாரி, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடாது வணக்கம். நான் தான் புரோட்டோகால் படி ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்லணும். இந்த குலுக்கி ஏத்திட்டு அப்புறம் இவங்களுக்கு ஊற்றி வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்த உடனே அது அவங்க கிட்ட கொடுக்க முடியாது, அவங்க தான் கொடுத்தேன். அது இவங்க தப்பா நினைச்சிட்டாங்க. இவருக்கு இந்த கதை தெரியாது, அதான் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏங்க இது வந்து சத்யராஜ் சாருக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் பார்த்த எல்லா வீடியோ கிளிப்ஸுக்கும் அந்த டைட்டில் பக்காவா பொருந்துது. சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம பாப்போம். அவங்க இப்போ ஒரு சபதம் எடுத்திருக்காங்கல்ல, சத்யராஜ் சார் எடுத்திருக்காரு. அந்த கலைஞர் அவரோட 104வது பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து அவர் வந்து சிஎம்மாக தான், ஸ்டாலின் சார் வந்து சிஎம்மாக தான் அதை நடத்துவார் அப்படின்னு அவர் ஒரு சபதம் எடுத்திருக்காரு. 2 மாசத்துல டிவிக்கு ஆட்சி கவிழ்ந்துரும், ரீஎலெக்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். நடக்கட்டுமே, நடந்து ரீஎலெக்ஷன் வரட்டுமே. எங்களுக்கு கண்டென்ட் தானே, மறுபடியும் முதல்ல இருந்த எலெக்ஷன் அப்படின்னும் போது புது கண்டென்ட் எல்லாம் கிடைக்கும். எனக்கு என்ன ஆசையா இருக்குன்னா, மறுபடியும் ரீஎலெக்ஷன் வரணும், 104ல இருந்து பெருவாரியான தொகுதி திருப்பி செகண்ட் டைம் ஜெயிக்கணும். ஸோ சண்டைக்கு வான்னு கூப்பிட்டு செகண்ட் டைம் தோத்ததுக்கு அப்புறம் சத்யராஜ் சார் எப்படி அழுறாருன்னு நான் பார்க்கறேன். சும்மா அழுறாரா, நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுறாராங்கிறத பார்க்கறேன். ஏன் சார் நீங்க மட்டுமே தான் அந்த சீட்ல இருக்கணுமா? ஒரு 5 வருஷம் வேற யாரும் இருக்கக்கூடாதா? உங்க ஆசைப்படி கவிழட்டும், அப்புறம் மக்கள் என்ன ஆசைப்படுறாங்கிறத செகண்ட் டைமும் காட்டட்டும். நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்குது சார், நல்ல ஃபன்னாக இருக்குது. நாளைக்கு யார் அழ போகிறாவோ பார்ப்போம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.